ஹலோ கைஸ், நம்மளுக்கு நிறைய பேருக்கு அச்சு முறுக்கு வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா திரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதில் 1/2 ஸ்பூன் சால்ட் போடணும். அடுத்து 150 கிராம் சுகர் போடணும். நல்லா கிளறணும். இதே மாதிரி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமைக்க வைக்கணும். சீனியும் மாவும் நல்லா வந்து மிஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்படின்னா சீனி வந்து கரையும். ஒரு 1/2 மணி நேரம் வச்ச பிறகு ஒரு குழி பறிச்சிக்கிட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். ஒரு முட்டை ஊற்றின பிறகு நல்லா கிளறணும். கிளற போகிற தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். நல்லா திக்கா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணும். இந்த மாதிரி இந்த தோசை பக்கத்தில் வர அளவுக்கு நல்லா திக்காக அந்த மாதிரி பிணைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து அச்சு முறுக்கு சுட போகிறனால அதோட அச்சை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்கணும். அப்படின்னா தான் வந்து அச்சு வந்து நல்லா வந்து மாவில் கொட்டி வரும். நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த அச்சை எடுத்து எண்ணெயில் நல்லா ஹீட் பண்ணுறேன். நல்லா அச்சு நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து அச்சை எடுத்து மாவில் முக்கி எண்ணெயில் வைக்கணும். ஆனால் ஃபுல்லாகவே முக்கக்கூடாது. இதே மாதிரி லைட்டாக வந்து மாவில் முக்கிட்டு அதுக்கு பிறகு எண்ணெயில் வச்சுட்டோன்னா அச்சை லைட்டாக ஷேக் பண்ணால் தானாகவே அச்சுலேருந்து மாவு விழுந்துடும். இதே மாதிரி பிறகு ஒரு பரட்டி போட்டுட்டு எடுத்துட்டோன்னா அச்சு முறுக்கு ரெடி.